Shalom Church. ஐயோ சத்தமா சொல்லுங்களேன். Shalom Church. உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் வரவேற்கிறேன். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு உங்களை யாவரையும் புதிதாக நம்ம மத்தியில சிலர் வந்திருக்கிறீங்க. அவரோட கோகுலன் ஐயா யூ and உங்க பேர் தப்பா சொல்லிட்டாங்க. Alright, yes or no? We welcome you in the mighty name of Jesus Christ. Amen. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற யாவும் இன்னைக்கு தேவனால நீங்க ஒரு புதிய பலன் அப்படியாக அடைந்து தேவனுடைய புது பலனால தேவன் உங்களை இடை கட்டி அவருடைய சமாதானத்தினால தேவன் உங்களை நிரப்பி நீங்கள் இன்னைக்கு வீடு திரும்புவீர்கள். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். நீங்க இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை கேட்காமல் ஆனாலும் நீங்கள் இங்க அமர்ந்திருக்கிற வேளையில உங்களுடைய இருதயங்களை அப்படியாக திறந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். Amen. As I said, church, today, even as you go back from this place, you will go back with a new strength from God. Amen. தேவன் அப்படியாக அவருடைய புதிய பலத்தினால உங்களை நிரப்புவார். தேவன் அப்படியாக அவருடைய புதிய பலத்தினால உங்களை இடை கட்டுவார். அவருடைய மனுஷன் புத்திக்கு எட்டாத சமாதானத்தினால் தேவன் உங்களை அப்படியாக நிரப்பி அப்படியாக உங்களோட உள்ளத்துல உங்களோட மனத்தை ஒரு பலத்தை ஒரு தெய்வீக பலத்தோட நீங்க திரும்புவீர்கள். புரியுதா என்ன சொல்றது? Yes or no church? Hallelujah. ஆமென். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. Amen. Amen. ஆமாவா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இங்க சொல்றீங்க என் தேவனாகிய கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என் கோட்டையாக இருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் அவர் என் தேவனாக இருக்கிறார், அவர் என் தஞ்சமாக இருக்கிறார். என் சொல்லுகிற ஜனங்கள் ஆண்டவருக்கு அப்படியே ஒரு கரத்தை உயர்த்துறீங்களா? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு கோட்டையாக இருக்கிற வேளையில, ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிற வேளையில, இன்னைக்கு நான் சொல்ற தேவ ஜனமே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்னா, நம்ம உன்னதமானவரின் மறைவில்லை இருக்கிறவராக நம்ம இருக்கிறோம். ஆமென். அது மாற்றம் இல்ல. என்ன ஜனங்களாக நம்ம இருக்கிறோம்? சொல்லுங்கம்மா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அப்புறம் அவருடைய என்னது அந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய சிந்தா நிழலே தங்குவார். நீங்களும் நானும் ஆகேசையா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனமாக நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நீங்களும் நானும் சாதாரண ஜனங்கள் அல்ல, ஆனா தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். புரியுதாங்க? ஆகைப்படினால தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தின் படி நம்ம எப்பக்கத்துல நம்ம நெருக்கப்பட்டாலும் சரி, நம்ம ஒளிந்து போகிற ஜனங்கள் நம்ம இல்ல. ஆமாவா இல்லையா? நம்ம கலக்கம் அடைந்தோ மனம் முறிவடைகிற ஜனம் நம்ம இல்ல. ஆமாவா இல்லையா? துன்பப்படுத்தப்பட்டோம். ஆமாவே சரிங்க. நம்ம துன்பப்படுத்தப்பட்டோம், நம்ம கைவிடப்படுகிற ஜனங்கள் இல்ல. நம்ம கீழே தள்ளப்பட்ட வருகிற காலங்களும் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா நீங்களும் நானும் மடிந்து போகிற ஜனங்கள் இல்ல. ஏன் தெரியுமா? பக்கத்துல பத்தி யாரு கேளுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னதமானவர் மறைவிடத்துல நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. சர்வ வல்லவருடைய அப்படியாக நிழலில் தங்கி இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். தேவனால் பிறந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். The word of God says, church, in 1 John chapter 5 verse 4, the word of God says, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஐயோ, உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை
ஜெயிக்குமா? ஆமாவா இல்லையா? நீங்களும் அப்படியே ஆமாவா பாஸ்டர், ஓ இப்பதான் எனக்கு தெரியும், உங்களை பத்தி தான் என் தேவனுடைய வார்த்தையில எழுதிருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? ஆமென் சத்தமா சொல்லுங்க ஐயா. ஆமாவா இல்லையான்னு? ஆமாவா இல்லையா? நம்மளோட விசுவாசம் தான் சார், நம்மளோட விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குதா? ஆமென். சோ நீங்க என்னதான் நெருக்கங்களை நீங்க கடந்து போனாலும் சரி, என்னதான் துன்பத்தை கடந்து போனாலும் சரி, ஆமாவா இல்லையா? என்னதான் பிரஷரை கடந்து போனாலும் சரி, என்ன போராட்டங்கள், வேதனைகள், பாடுகள் என்னதான் கடந்து போனாலும் சரி ஐயா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்ககிட்ட இருக்குது. என்ன தெரியுமா ஐயா? உங்களுடைய விசுவாசம். ஆமென். தேவன் மேல எங்க யார் மேல வைத்திருக்கிற விசுவாசம்? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்? எஸ் ஓ நோ சர்ச்? நல்லா ஹalleluya. ஆமென். எஸ் ஓ நோ? ஆமாவா இல்லையா? தொண்டை கிழியுது. நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனா நான் கம்மியா பேசுவேன். ஆமென். ஹalleluya. பாருங்க, இன்னைக்கு ஒரு தேவ மனிதனை குறித்து நான் பேச போகிறேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்? எஸ் ஓ நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? இவர் எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார்னா, அவருடைய துயரத்தின் காலத்துல, அவருடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களையும், அவர் கடந்து போன எல்லா சீசன்லயும் அவர் என்ன செய்தார்னா, அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய உண்மைத்துவத்தை, தேவனுடைய நன்மையை அவர் நினைத்து கொண்டவராக இருந்தார். ஆமென். நினைத்து கொண்டவர் மாத்திரமல்ல, தேவனுடைய உண்மைத்துவத்தை, தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய நன்மைகள்ல அவரு உறுதியாக நின்றவராக இருந்தார். உறுதியாக நின்று அது வெளி தோற்றத்துல தேவனுக்கு தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கைய வெளி தோற்றத்துல தைரியமாக அவர் வெளிப்படுத்தினவராக இருந்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்? He was a man in all seasons of his life who stood on the faithfulness of God. Amen. Who stood in the goodness of God. Who stood in the truth of God's word. Amen. In the good times and the bad times of his life. புரியுதாங்க என்ன சொல்றேன்? நான் யார் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? தாவீது பத்தி. புரியுதாங்க என்ன சொல்றேன்? சங்கீதம் 59வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோட. சங்கீதம் 59வது அதிகாரத்துல என்ன நடந்ததுன்னா, சவுல் ராஜா இருக்கார்ல, சவுல் ராஜா என்ன செய்தார்னா, அவருடைய ராணுவத்துல இருக்கிற அவருடைய அடியாளுகளை, என்னது அடியாளுகளை, தமிழ் படம் எல்லாம் பாக்குறீங்க தானே? இங்க பரிசுத்தம் வேணுமா? யாரு தமிழ் படம் பார்க்காத பரிசுத்தம் வேணுமா? நான் படம் பார்க்க மாட்டேன். ஓகேயா? பஸ்டர் படம் பார்ப்பீங்களா? அவர் உண்மையை ஒத்துக்குவாரு. இங்க யார் படமே பார்க்க மாட்டீங்க? கை தூக்குங்க. யார் படம் பார்ப்பீங்க? இப்படி மட்டும் ஆட்டீங்க. யார் கை வேற வர மாட்டேது? ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? அவர் என்ன செய்தார்னா, சவுல் ராஜா அப்படியே தாவீதுக்கு மேல அவருக்கு கொஞ்சம் கடுப்பு, தாவீது மேல கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஆமாவா இல்லையா? சோ இந்த மகனை தாவீதை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு சவுல் ராஜா என்ன செஞ்சாருன்னா, அவருடைய ஆட்களை அனுப்புறாரு. என்ன செய்ய? தாவீதை அப்படியாக அவர் தங்கி இருக்கிற வீட்டுல வாணியக்கா அப்படியாக சுற்றி நின்று எப்படியாவது தாவீதுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு, கொலை பண்றதுக்கு, அவருடைய சாப்டரை க்ளோஸ் பண்றதுக்கு அனுப்புறாரு. ஆமாவா இல்லையாங்க? எஸ் ஓ நோ? சோ அப்ப பாருங்க, தாவீது என்ன மாதிரி சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருந்தார்னா, his life was in danger. அவர் வாழ்க்கை அப்படியே டேஞ்சர்ல இருந்தது. மரணம் அவருடைய வாசப்படியில நின்று கொண்டு இருந்தது. ஆமாவா இல்லையா? அவங்க வந்ததே அவரை கொல்றதுக்கு தான்.
பொசிஷன்ல அப்படிப்பட்ட ஒரு பாடு நேரத்துல அவர் வீட்டுல ஒளிந்து கொண்டு இருந்தாரு. என்ன செய்து கொண்டு இருந்தாரு? அவருடைய வீட்டுல ஒளிந்து கொண்டு இருந்தாரு. ஆமாவா இல்லையா? இயேசுவும் அவருடைய வீட்டுல அவர் ஒளிந்து கொண்டு இருந்தாலும் சரி, மரணம் அவரை சுற்றி நின்று கொண்டு இருந்தாலும் எப்ப வேணாலும் அவரோட வீடு போடணும். எப்ப வேணாலும் இவரை அடிச்சு கொண்டு போடலாம். ஆமாவா இல்லையா? இயேசுவா வெளியே நின்று மிரட்டிட்டு இருந்தாங்க, கத்திட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்ததே அவரே. ஆமாவா இல்லையா? இயேசுவோ சர்ச். ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, அந்த மாதிரி நேரத்துல தாவீது என்ன தெரியுமா செய்யறாரு? யாருக்கு தெரியும் என்ன செய்யறாரு? அவர் வீட்டுல எங்க இருந்தாரு? வீட்டுல தான் இருந்தாரு. ஆமாவா இல்லையா? Even in the midst of hiding. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, டோர் பெல் தட்டிட்டாங்க, நீங்க எப்படி நடிக்கிறீங்க? நீங்க வீட்டுல இல்லாத மாதிரி. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க வீட்டுல இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் சொல்லோ. யாராவது நம்ம வீட்டுக்கு வர போறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நான் போன் எடுப்பேன். நீங்க எடுப்பீங்களா எனக்கு தெரியாது. எங்க அப்பனா அவருக்கு எல்லாம் வருது பிடிக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் சொல்லோ. ஆமாவா இல்லையாங்க? நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நம்மளுக்கு காத்து கொண்டு இருக்குதுன்னா, அதாவது மரணம் நம்மளுடைய வாசப்படி நம்மளுக்கு காத்து கொண்டு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது. ஒரு மாதிரி பயமா இருக்கும் தானே? மூச்சு விடுறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும் தானே? எங்கேயோ நவர முடியாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இடிஞ்சு போய் ஒரு இடத்துல, எப்படி இடிஞ்சு போய் ஒரு இடத்துல கதறும், நவருக்கிறதுக்கே நான் பயமா இருக்கும். கண்ணெல்லாம் வெளியிலே தான் இருக்கும், என்ன நடக்குது, வராங்களா போறாங்களான்னு. ஆமாவா இல்லையா? மூச்சு உண்மையாவா இல்லையாங்க? நீங்களும் ரொம்ப தைரியசாலியோ? நானும் மூச்சு விடுறதுக்கே பயப்படுவேன். ஆமாவா இல்லையா? எங்க நவுந்து போறதாங்க? பட் ஆனாலும் தாவீது பாருங்க, அவரோட வீட்டுல அவர் மறைந்து இருந்தா கூட, மரணம் அவரை சுத்தி இருந்து கூட இருந்தா கூட, even in the face of uncertainty, எதிரிகள் அப்படியாக ஒரு மனமாய் கூடி அவரை சுற்றி, அவருடைய வீடை சுற்றி அவங்க சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, தாவீது என்ன தெரியுமாயா சொன்னாரு? தாவீது ராஜா, தாவீது ராஜாவா இல்ல, அவங்க தாவீது என்ன தெரியுமா செஞ்சாரு? திட்டவட்டமாக அவர் முடிவு எடுத்தாரு. அவரோட இருதயத்தையும் அவரோட சிந்தையும் தேவன் மேல பதியம் செஞ்சாரு. ஆமாவா இல்லையா? He chose to intentionally set his heart and mind on God. புரியுதாங்க என்ன சொல்றது? அது மாற்றம் இல்ல. தாவீது என்ன செய்தார்னா, அவர் தேவன் அவர் வாழ்க்கையில செய்த நன்மைகளை, உண்மைத்துவத்தை, சத்தியங்களை நினைவு கூற ஆரம்பிச்சாரு. நினைவு கூர்ந்து மாற்றம் இல்ல, நின்று கொண்டு மாற்றம் இல்ல. ஆனா அவர் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை, அவர் விசுவாசத்தை, நம்பிக்கையை வெளி தோற்றத்தில் அப்படியாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். ஆமாவா இல்லையாங்க? நீங்க என்ன கேட்கலாம், எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்னு பாருங்க. சங்கீதம் 59வது அதிகாரத்துல தாவீது அங்க எழுதியிருப்பாரு. மறந்துடாதீங்க, வெளியே யார் இருக்கிறா? சவுல் அனுப்பின ஆட்கள் கொல்றதுக்கு. ஆமாவா இல்லையா? ஆனாலும் தாவீது அவருடைய ஆத்துமால எழும்பி அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? பட் என்ன சொல்றாரு? பட் I will sing of your power சொல்றாரு. தாவீது அவருடைய சொந்த ஞானத்துல சார்ந்து இருக்கல, தாவீது அவர் சொந்த பலத்துல சார்ந்து இருக்கல, தாவீது அவர் சொந்த வீட்டுல சார்ந்து இருக்கல. ஆமாவா இல்லையா? தாவீது நான் தாவீதுன்னு சொல்லி சார்ந்து இருக்கல. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையில, அவர் உடைந்து இருக்கிற அந்த நிலையில, மறைந்து இருக்கிற நிலையில, மரணத்தின் வாசத்தை வாசப்படியா சந்தித்துக் கொண்டு இருக்கிற தாவீது என்ன செய்தாரு? ஆனால் ஆமா, இதெல்லாம் நடக்குதுதான். இந்த துன்பம், இந்த சதி, இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இது எதிர்பார்க்காத இந்த நெருக்கம், இந்த பாடு நடக்குதுதான் என்னை சுத்தி. ஐயோ, எல்லாமே என்னை சுத்தி நெருக்கி கொண்டு இருக்குதான். பட் ஆனாலும் தாவீது என்ன செஞ்சாரு? அவர் சொன்னாரு,
but I will sing of your power சொன்னார். ஆமாவாயா, நான் உங்களுடைய வல்லமை குறித்து பாடுவேன் தாவீது சொன்னார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது லைன் பாத்தீங்கன்னா சொல்வாரு எஸ் ன்னு சொல்லுங்க. அந்த தாவீது சொன்னார் எஸ் I will sing aloud சொல்லுங்க. அவர் கத்தி கத்தி பாடுவாரா? என்னது? அவர் கத்தி கத்தி பாடுவாரா? யாரை குறித்து பாடுவாரா? தேவனுடைய கிருபையை குறித்து அவர் சத்தமா மகிழ்ந்து பாடுவார். ஆனா அவர் என்ன சூழ்நிலையில இருந்தாரு பாத்தீங்களா? ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவர் என்ன தெரியுமா அழகாக சொல்றாரு, என் நெருக்கத்தின் நாட்கள்ல தேவன் என்னுடைய தஞ்சமாக இருக்கிறார், என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமாவா இல்லையா? பாருங்க, அந்த வசனம் தமிழ்ல படிக்கிறீங்களாக்கா? தேங்க்யூ. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். பாருங்க, காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோட தமிழ் பைபிள்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு I will sing aloud. ஆமாவையா? அப்புறம் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, என்ன நாளிலே? எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அப்புறம் என் பெலனே, என் பெலனே. என்ன சொல்றாரு அழகாக சொல்லுங்களேன் எல்லாரும். என்ன சொல்றாரு தாவீது? என் பெலனே, என் பெலனே. அப்புறம் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும். ஓ, என்னது? உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். கிருபையுள்ள என் தேவனாக இருக்கிறார். பாருங்க, தாவீதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை அந்த நிலையில இருக்கும் பொழுது மரணம் அவருடைய வாழ்க்கையின் கதவை அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தாவீது என்ன செய்யறாரு? வார்த்தைக்கு வார்த்தை தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி அவர் அமைதியாக இல்ல. அவர் என்னது? அமைதியாக இல்ல. ஆனாலும் அந்த பாடல் ஒன்று இருக்கு தெரியுமா? என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. பாடுங்க, என்னால பாடுங்க. அல்லேலூயா. பாடுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. ஆமாவா? அப்ப தாவீது உயர்ந்த நிலையில இல்லையா, தாழ்வி நிலையில தான் இருந்தாரு. ஆனா nothing could keep David down. ஆமென். தாவீது அவரை யாவிலும் சரி சரண்யா, இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை சுத்தி அநேக நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், சதி திட்டங்கள், அப்படியே சோதனைகளை, பிரஷரை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இங்க அநேகர் எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? தேவனுடைய விசுவாசம் நிறைந்த மனுஷியாக இருக்கிறீங்க. தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஐயா. புரியுதாங்க? ஆனாலும் தாவீது செய்த மாதிரி David rose up and sang aloud. Nothing could keep David down. Not even death. Not even danger. Amavaliya. Not even attacks of the enemy. Amavaliya. அவருக்கு பயம் இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். கணக்கம் இருந்திருக்குமா இல்லையா? துன்பப்பட்டு கொண்டு தான் இருந்தாரு. எல்லாமே ஒதுக்கின மாதிரி தான் இருக்கும். உள்ள தேவனோட இணைந்து இருந்தது. அவருடைய கண்கள் கர்த்தரை முன்பதாக வைத்திருந்தார். ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, தாவீது மூச்சுக்கு மூச்சு, வார்த்தைக்கு வார்த்தை அந்த வசனத்துல நம்ம படிச்சோம்னா தாவீது சொல்லுவாரு, என் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம், என் தேவன் என் பலனா
மேலானவர், என் தேவன் என் கோட்டை, என் தேவன் கிருபை உள்ளவர் நீர். உம்முடைய வல்லமை குறித்து நான் பாடுவேன்ப்பா, உம்முடைய கிருபை குறித்து நான் பாடுவேன்னு சொல்றாரு. நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லுகிறாரு. ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவர் அந்த வார்த்தைகளை சும்மா வாயினால பேசுறாரு. என்னது? பக்கத்துல பற்றி வாலிபர்கள் தட்டி சொல்லுங்க. சும்மா சொல்லல, அவரு சும்மா சொல்லணும்னு சொல்லல ஆண்டுட்ட. ஆமாவா இல்லையா? ஏசோ ஆமாவா இல்லையாங்க? தாவீது பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை நோக்கி, அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும், அவர் தேவனை குறித்து பாடின அஜசித்தவன் ஒவ்வொரு வார்த்தையும், ஜஸ்டினாமா ஒரு தேவனை அவர் வர்ணித்த ஒவ்வொரு காரியமும் அவர் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை வெளிப்படையாக காட்டினது. ஆமாவா இல்லையாங்க? ஏசோ அந்த நேரத்துல அவரு he didn't have anything to hold on to, but he held on to everything. ஆஷாமா ஆமாவா இல்லையா? What was his everything? ஆண்டவர் தேவன் மாற்றமே அவருக்கு எல்லாமாக இருந்தார். ஏசோ ஆமென் சர்ச். ஆமாவா இல்லையா? தேவன் மாற்றமே தான் அவருக்கு எல்லாமா. எப்படி சொல்றாங்க? He was God was everything to him. ஆமாவா இல்லையா? ஏசோ அவருடைய நெருக்கத்தின் நாட்கள்ல அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசையும் காட்டினது. அது மாற்றமில்ல, அவர் தேவன் மேல வைத்திருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அப்படியாக வெளி தோற்றத்துல செயல்ல காமிச்சார். ஆமாவா இல்லையா? பாருங்க, தாவீது கடந்து போன நாட்கள்ல அவர் சொல்றாருன்னா தேவன் என் பலன்னு, தேவன் என்னை, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம சொல்றோம் தானே, தேவன் என்னை சுகமாக்குறவர், அவர் யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். சொல்லுமா? சும்மா சொல்றீங்களா? யெகோவா ஈரையாக இருக்கிறார், அவர் என்னை போஷிப்பார். ஆமாவா இல்லையா? அவர் எல்சடாயாக இருக்கிறார், சர்வவல்ல தேவனாக இருக்கிறார் சொல்றோம் தானே. ஏன் சில நேரங்கள்ல தேவனுடைய நன்மை குறித்து, அவருடைய உண்மைத்துவத்தை குறித்து நம்மளோட வாழ்க்கையை சாட்சிகளை நம்ம சொல்லும் போது அவ்வளவு வைராக்கியமா நம்ம சொல்றோம்? ஏன்னா நம்ம ருசித்து இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட நாட்களை ரோஷினி நம்ம கடந்து போயிருக்கோம். தேவன் அவருடைய பலத்தினால, நம்ம இடை கட்டினால, நம்ம ருசித்ததுனால நம்ம சொல்ல முடியும். அப்படிதான் தாவீதும். ஏன் தெரியுமா தாவீது ருசித்து ருசித்து சொன்னாரு? Because he has tasted the Lord. அப்பனா தேவன் என் பலன் அவர் சொல்லும் போது அவர் பலன் இல்லாத நாட்களை கடந்து போயிருக்கிறார். ஆமாவா இல்லையா? தேவன் என் அடைக்கலம் சொல்லும் போது அவர் பாதுகாப்பு இல்லாத நாட்களை கடந்து போயிருக்கிறார். பயம் நிறைந்த ஓடின நாட்கள் கடந்து போயிருக்காருன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அந்த எல்லா நாட்களையும் தேவனுடைய வல்லமை அவரை மூடி மறைத்தது அவர் உணர்ந்து அவர் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றார். ஆமாவா இல்லையா? தேவன் அப்பா நீங்க என்னுடைய உயர்ந்த தஞ்சம் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, அவர் அந்த நாட்களை, அப்படிப்பட்ட நாட்களில் இல்லாத நாட்களை அவர் கடந்து போன வசிதான். ஆனா அவர் தேவனோட தனிப்பட்ட முறையில நடந்த வசி, அவருடைய உறவு தேவனோட தனிப்பட்ட முறை, அவர் இடைப்பட்ட வசி, அதை அவர் வெளிப்படையாக அவர் காமித்தார். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? தாவீது அவர் தேவன் யார் என்று தாவீது அறிந்திருந்தார். ஆமா, Sunday school teachers all keep looking at me. Why? Children driving your laptop. Okay. தாவீது அவர் தேவன் யார் என்று அறிந்திருந்தார். ஆமாவா இல்லையா? அவருடைய வார்த்தைகள், தேவனை குறித்த வார்த்தைகள், his words magnified who God was to him intimately. ஆமாவா இல்லையா? Through his life, in his personal life, through his past victories, through his testimonies. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க?
Yes or no church? நான் என்ன சொன்னேன்? நிறைய சொன்னேன், ரைட்? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க? தேவன் சொன்னார், நான் என் நெருக்கத்தின் நாட்கள்ல தேவன் எனக்கு என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் சொன்னார். My God is God of mercy ன்னு உணர்ந்து ருசித்து சொல்றாரு. ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையாங்க? David acknowledged the lordship and the sovereignty of God in every season of his life. Amen. அதுதான் அவருடைய அழகு. அதுதான் அவருடைய அழகு. ஏன் தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, ஆடனே அவர் ஆண்டவர் மேலதான் விழுந்துருவார். ஆமாவா இல்லையா? Yes or no? நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? கரத்தை நான் பார்க்கலாங்க. அநேகர் நீங்கள் அப்படிதான். Yes or no? Yes or no church? Amen. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க? Amen. Amen. பாருங்க, நான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன், நம்ம அமர்ந்து இருந்த தேவன் அவர் தேவன் என்று நம்ம அறிந்து கொண்டோம் சொல்லி. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, அவர் சகலமும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, நம்மளுடைய சுய புத்தியில நம்ம சார்ந்து இருக்கிறதோட, நம்மளுடைய சொந்த பலத்துல நம்ம சார்ந்து இருக்கிறதோட, let us be a generation of men and women of God who will rest in the power of God and not the wisdom of man. ஆமாவா இல்லையா? அப்ப நான் சொன்னேன், நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கையில நம்மளுடைய எல்லா வழிகளிலும் நம்ம தேவனை நினைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்மளுடைய பாதைகளை தேவன் செம்மையாக்குற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் உங்களை அந்த கேள்வியை பார்த்து கேட்கிற தேவஜனமே, நீங்க எப்படிப்பட்ட நாட்களை கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க? Do you have the strength? Can you choose to set your heart on mine and your heart and mind on God? Can you stand in all seasons of your life in the faithfulness of God, in the goodness of God, and stand in the truth of God's word? Amen. நீங்க பலன் இல்லாத நாட்களை கடந்து போகும்போது தான் தேவன் உங்களுக்கு பலனாக, பரிபூர்ண பலனாக இருக்கிறார் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. ஆகப்படினால்தான் அப்படிப்பட்ட நாட்களை நம்ம கடந்து போறோம். நம்ம விழுந்து போகிற நாட்களை, உடைந்து போய் நொறுங்கிட்டு இருக்கிற நாட்களை எல்லாரும் தாட்டா காட்டிட்டு போவாங்க தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? நான் கடந்து போயிருக்கேன் வாழ்க்கையில. யாரும் கடந்து போயிருக்கீங்க ஐயா? எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துயரம், யாருக்கும் தெரியாது எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கோன்னு. நம்மளுக்கு நம்மளோட வீட்டோட அறையும் நம்மளோட பெட்ரூமே நம்மளோட பிலோவுக்கு தான் தெரியும். ஆமா இல்லையா? வீட்டுல நாய் பூனை வச்சிருந்தீங்கன்னா அது தெரியும். ஐயோ ஆரம்பிச்சுட்டாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. புரியுதாங்க என்ன சொல்றேன்? என்னோட பெட், நான் என்னுடைய செல்லங்கள் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு தெரியும். இப்படி சைட் ஐ கொடுத்துட்டு அவங்க தூங்கிடுவாங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இல்ல சில நேரம் நான் ஜெபிக்கும் போது அப்பதான் ஏச்சு 1000 வாட்டி 5 நிமிஷம் ஒரு வாட்டி கதவு வெளியே போனோம், கதவுக்குள்ளுக்கு வரணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? என்ன சொல்லியிருந்தேன்? நீங்க எப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன மாதிரி நாட்கள் கடந்து போனாலும் சரி, can you wait on God? ஆமாவா இல்லையா? During your trials, during your unfavorable circumstances. ஆமாவா இல்லையாங்க? இல்ல சில நாட்கள் நிறைய கேள்வி இருக்கும். கேள்விக்கு பதிலே இல்லாத போல இருக்கிறோம். கேள்விக்கு பதில் இல்லாத வண்ணங்கள் போல நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிற போல இருக்கும். இல்ல சில நாட்கள் நீ சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் இந்த வசனம்லாம், இந்த சத்தியம்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் காத்திருக்கிறோன்னு. ஆனா நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே உங்களோட பிரசனத்துல. ஆனா எனக்கு பலம் இல்லை ஆண்டவரே காத்துக்கிறது சொல்லுங்க, காத்திருக்கிறதுக்கு. சாரி பாஸ்டர், நான் தமிழ் அடி கேட்டுக்கிறேன். ஏதோ ஆண்டவர் பிடிச்சி தமிழ் ஒளி தருது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சொல்லணும். அந்த மாதிரி நாட்கள் தேவனுக்கும் நம்ம காத்திருப்போம். நீங்க காத்திருக்கிறீங்கன்னா, இங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனா சில நாட்கள் அழுந்து கண்ணீரே வராத மாதிரி இருக்கும்.
சில நாட்கள் தொண்டையே காஞ்சி போயிருக்கும். சில நாட்கள் அப்படியாக இருதயம் அப்படியாக எப்படி இருக்கும் ஜெசிதாமா? வனாந்தர மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருக்குள்ளதான் காத்திருக்கும். ஆமா வேலையா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்க வார்த்தையில சொல்லிட்டீங்க ஜெசிகா, கமலம்மா. ஆமா வேலையா, ஆண்டவரே நான் புது வேலை நடைவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இருக்கிற வேலையில நான் இழந்துகிட்டு இருக்கேன் ஆண்டவரே. யார் அந்த மாதிரி நாட்களை கடந்து போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன்யா, நீங்க எப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க சந்தித்து கொண்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், சோதனைகள், வறுமைகள் நீங்க கடந்து உடல் ரீதியில ஏதாவது சுகம் இல்லாம இருக்கலாம். அது ஒரு போராட்டமா இருக்கலாம் உங்களுக்கு. எப்படிப்பட்ட நாட்கள் நீங்க கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 73வது அதிகாரம் 26வது வசனத்துல போட்டிருக்குது, என் இருதயமோ என் மாம்சமோ மாண்டு போனாலும் கர்த்தர் என்னுடைய, சொல்ல மாட்டீங்களா? பைபிள் எல்லாமே படிங்க. என் மாம்சமும் இருதயமும் மாண்டு போகிறது. என் மாம்சமும், மாம்சம் என்னது? உங்களுடைய சரீரம். அப்புறம் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். தேவன் என்றென்றைக்குமே என்னது? என்றென்றைக்குமே என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். பங்குமாக இருப்பார். God, my flesh and my heart may fail. இன்னைக்கு யார் இந்த நிலையில இருக்கிறீங்க? ஆண்டவரே நான் உங்க பிரசன்னத்துல காத்துதான் இருக்கிறேன், ஆனாலும் என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது ஆண்டவரே. என்னோட ஃப்ளஷும் என்னுடைய ஹார்ட்டும் ஃபெயில் பண்ணி கொண்டு இருக்கிறது போல இருக்குது. ஆமாவா இல்லையா? பட் ஆனாலும் நான் இன்னைக்கு சொல்றேன்யா, தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய இருதயத்தின் பலன் கர்த்தராக இருக்கிறார். அவர் என்றென்றைக்குமே உங்களுடைய பங்காக இருக்கிறார், உங்களுடைய போஷனாக இருக்கிறார். யாரும் அவரை உங்க கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. உங்களை யாரும் அவருடைய கரத்துல இருந்து பறித்து எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய மந்தையாக இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? சபை கர்த்தருடையது, சபை ஜனங்கள், நீங்க தேவனுடைய மந்தையாக இருக்கிறீங்க. அவர்தான் சபைக்கு சீஃப் ஷெப்பர்டாக இருக்கிறார். நீங்க அவருடைய கரத்துல இருக்கும் போது யாரும் உங்களை பறிக்க முடியாது அவர் கரத்திலிருந்து. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? ஆகையபடினால இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவன், ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்குள் காத்திருக்கிறவன் புது பலன். கண்டிப்பா நீங்க அடைவீங்க. ஆமென். கண்டிப்பா புது பலன் நீங்க அடைவீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க கழுகை போல சட்டைகளே அடைத்து நீங்க கழுகை போல உயரத்துக்கு பறந்து போவீங்க. அங்க போட்டிருக்கா, நீங்க வெட்கப்பட்டு போவீங்க, நீங்க உடைந்து போயிருவீங்க, மறித்து போயிருவீங்க. அப்படி போட்டிருக்காயா? இது தேவனுடைய வாக்கு தத்துவம் ஐயா. ஆமாவா இல்லையா? ஏன் சொல்லுவோம் அக்கா? அந்த வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகார்கள். ஆமாவா இல்லையா? எஸ் நீங்க நடந்தாலும் பேசுங்கய்யா, நீங்க நடந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்களா? நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? ஏத்தனமா நீங்க கர்த்தருடைய புதிய பலத்தினால தேவன் உங்களை இடை கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை புதிய பலத்தினால தேவன் உங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார்.
புரியுதா? எப்படி இந்த பிள்ளைய நான் வளர்த்து எடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஐயோ, என் திருமணம் இந்த திசையில போய் கொண்டிருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியல. ஐயோ, என் வேலை இடத்துல இவ்வளவு போராட்டமாக இருக்கிறது, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி நான் கட்ட போறேன்னு தெரியல. ஐயோ, என்னோட 10 பிள்ளைங்களும் 10 விதமா இருக்குதுங்க, ஒன்னொன்னு வாய் தொடுங்க பயங்கரமா பேசுதுங்க. ஆனா பெற்றோர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் எனக்கு தெரியல ஆண்டவரே, எப்படிதான் இந்த பிள்ளைகளை நம்ம வழி நடத்துதுன்னு. நீங்க கர்த்தருடைய நீங்க பிரசன்னத்துல நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஞானத்தினால அவருடைய ஆலோசனையினால தேவன் உங்களை வழி நடத்துவார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, இன்னைக்கு நாம மனிதர்களாக நம்ம சோர்ந்து போலாம். ஆனா இந்த பூமியை கடையந்தரங்களில் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இலைப்படை ஆகிறதும் இல்லை. The God that you and I serve, church, he does not grow tired, he does not grow weary. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இது நீங்க அறியாத பைபிள்ல போட்டிருக்கிறது, இது உங்களுக்கு தெரியாதா? இது நீங்க கேட்கவில்லையான்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அவருடைய புத்தி யாரும் ஆராய முடியாதான். அவனுடைய தேவனுடைய நினைவுகள், எண்ணங்கள், ஞானத்தை யாருனாலையும் அறிய முடியாதான். ஆராய்ந்த முடியாதான். புரியுதாங்க? சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவன் சத்துவத்தை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். He is the God who increases his strength, power and might to the weak. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. ஆமாவா இல்லையா? பாஸ்டர் சும்மா சொல்றாங்க இல்லையா? ஏசாயா 40, 28, 29, 30, 31 போய் படிங்க. ஆமாவா இல்லையாங்க? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? Yes. Hallelujah. Amen. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி? ஆமென். பாருங்க, நான் என்ன சொன்னேன்? தாவீதுக்கு வரும். தாவீது அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் வாழ்க்கையில தேவனுடைய உண்மைத்துவத்தில் நின்றார். ஆமாவா இல்லையா? தேவன் என்ன சொன்னாரு? என் அடைக்கலம், என் கோட்டை, என்னுடைய தஞ்சம், என் பலன், என் கிருபை உள்ள தேவன். அப்பனா அவர் ருசித்து சொல்றார். நான் சொன்னதானே? இன்னைக்கு நான் கேட்கிறேயா, உங்களுடைய வாழ்க்கையில யார் தேவனாக இருக்கிறார்? ஆமென். ஏன் நம்ம யெகோவா ரஃபா சொல்றோம்? ஏன்னா அவர் என்னை சுகமளித்திருக்கிறார். ஆமென். ஏன் யெகோவா ஈரேன்னு சொல்லி நம்ம அப்படியாக தைரியத்தோட நம்ம சொல்றோம், அப்படியாக பயங்கர விசுவாசத்தின் நம்பிக்கையோட நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏனென்றால் தேவன் நம்மளை இல்லாத நாட்கள்ல, விழுந்து போன நாட்களை தேவன் நம்மளை போஷித்திருக்கிறார், இன்னும் போஷித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆமா இல்லையா? ஏன் யெகோவா நீசின்னு சொல்றோம்? The Lord is my banner. ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? ஆகையால இன்னைக்கு தேவஜனமே, உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் நீங்க தேவனை வைத்திருக்கிறதை விட்டு விடாதீர்கள். ஆமென். இது நான் சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தையில எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது. பலனுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீர்கள் போட்டிருக்கிறது. That means don't give up. Amen. Don't throw away. Amen. Your hope, your confident hope in the Lord என்று போட்டிருக்கிறது. தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை தேவனுக்குள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான காலம் இருக்கிறது. ஆமென். ஐயா, நீங்க என்ன பாடு கடந்து போனாலும் சரி ஐயா, இன்னைக்கு பாடு கடந்து போகாதவர்களை கை தூக்குங்க பாப்போம். பாக்குறேன் உங்களுக்கு டிப்ஸ் வைக்கிறேன். ஆமா இல்லையா? துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனை எல்லாம் கடந்து போறோம். எஸ் நோ? ஆமாவா இல்லையா? நீங்க என்ன கடந்து போனாலும் சரியா,
நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறவன் பாக்கியவான் தேவனுடைய வார்த்தையில் போட்டிருக்கிறது. மனுஷன் உங்களை என்ன கூப்பிட்டாலும் சரி, உலகத்துல உங்களை எப்படி லேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நீங்க கடந்து போகிற காரியங்களுக்கு நீங்க கடந்து போகிற காரியங்கள், you can be going through so much, there can be so many problems and things surrounding you, pressuring you, or you can be feeling all kinds of things. But the Lord, if you have your confident hope on the Lord today, the Bible calls you blessed. உங்களுக்கு நம்பிக்கையில வருங்க. ஆமென். ஆமென். ஜெரமாயா 17வது அதிகாரம் 7வது வசனத்துல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குதுக்கா? நான் ஞாபகம் வச்சு நான் மறந்துட்டேன். நீங்க தமிழ்ல என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் இல்ல ஜெரமாயா 17:7. நானே பயந்துட்டேன் நினைக்கிறேன். நினைச்ச பைபிளை மாத்திட்டேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு எத்தனை பேரு கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கய்யா, நீங்க பாக்கியவான் ஐயா. ஆமென். நீங்க பாக்கியவான். Yes or no church? ஆகப்படினால இன்னைக்கு உங்களுடைய ஆவியிலும் சரி, உங்களுடைய ஆத்மாவிலும் சரி, நீங்க அமைதியாக இருந்த நாட்கள் போதும். என்ன கடந்து போனாலும் சரி, தாவீது போல எழும்புங்க. எழும்பி உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையும் தேவன் இடத்தில் அப்படியாக வையுங்க, பதிய செய்யுங்க. தேவனுடைய உண்மைத்துவத்துல நினைவு கொண்டு தேவனுடைய உண்மைத்துவத்தை அப்படியாக அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. ஆமாவா இல்லையா? தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை தூக்கி எறியாம, ஆனா உங்களுடைய விசுவாசத்தை எழுப்பி செயல்ல அப்படியாக வெளிப்படுத்த ஆரம்பிங்க. பாடல், தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அவருடைய வார்த்தைகளை படிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பதான் நிறைய பேர் விழுந்து போய் அப்படியே அமைதியா இருக்கும். நம்மளுக்கும் தேவனுக்கு போய் சம்மதம் இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா it's not the time to be quiet, church. Let nothing stop you from worshiping, from praising your God who is a living God. புரியுதாங்க நான் என்ன சொல்றது? Yes or no, church? ஆமாவா இல்லையா? I'm going to finish up. அதுக்கு ரெண்டாவது பாகம் வருது, நான் அடுத்த வாரம் போதிக்கிறேன். யாருக்கு நோவா? யார் சொல்லுது நோனி? Amen. This is part 1. Next week is part 2. Okay? புரியுதாங்க என்ன சொல்றது? Because I cannot complete everything today. ஒரு காரியத்தை நல்லா கேளுங்க. தாவீது அவர் அந்த நிலையில இருக்கும் பொழுது யார் கேக்குறீங்க? அம்மாவாலியா? தாவீது அந்த நிலையில இருக்கும்போது மரணம் அவரை சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர் அப்படியாக மறைந்து இருந்தாலும் அவருடைய வீட்டுல அவரு எழுப்பி அவர் தேவனுக்கு கீர்த்தனம் பண்ணும் பொழுது, ஆமாவாலியா, his strength was not on his house, you know. நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன், யாரும் வந்து என்னை கொல்ல முடியாது, அப்படி இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படி பாக்குறீங்க? ஆமாவா இல்லையா? David didn't put his trust on his house. David didn't put his trust on his own strength. David didn't put his strength on his power. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இக்கட்டான நேரத்துல தாவீது தேவனை பிடித்துக் கொண்டார். He clung to God. ஆமாவாலியா? நீங்க சொன்னா ஆமா தாவீது தானே. ஐயா, இது யார் தெரியுமா? தாவீது இள வயதுல அவங்களோட அப்பாவுடைய மந்தையை மேய்த்த தாவீது. அவர் என்ன செய்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட தாவீது தெரியுமா அவரு? ஆமாவா இல்லையா?
அவருடைய ஆட்டுக்குட்டியே ஒரு நாளைக்கு ஒரு கரடி வந்து புடிச்சிச்சுன்னு சொல்லி, ஒரு நாளைக்கு இன்னொரு சிங்கம் வந்து புடிச்சிச்சுன்னு சொல்லி அவருடைய கையால கொன்று போட்ட தாவீது. அவரு வெறும் கையால அவரை கொன்று போட்ட தாவீது. அவருடைய மந்தைய பாதுகாக்க, அவரோட ஷீப் தமிழ் எப்படி சொல்லுவாங்க? அவருமே தமிழ்ல அது ஒரு ஷீப்னா என்ன சொல்லுவாங்க? ஆட்டுக்குட்டியை காப்பாத்துருக்கு. ஆமா இல்லையா? யாராவது நீங்க சொல்லுங்க அப்படியே. ஆமா. இங்க யாராவது நிஜத்துல லயனை பார்த்திருக்குமா? இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு லயனோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பின்னால மெத்தமெட்டிக் ஃபிகர் வருது காரணம் உள்ள. ஆமாவா இல்லையா? என்னது? ஒரு கரடி எவ்வளவு பெருசு தெரியுமா? கரடியோட நான் போராட முடியாது இல்லையா? சிங்கம் மேபி சுச்சு சயம் பண்ணா மேபி பேசாம இருந்துரும் போல, தெரியல. நான் டெஸ்ட் பண்ணது இல்ல. ஆமாவா இல்லையா? எஸ் சொல்லோ. ஆமாவா இல்லையா? எஸ் சொல்லோ. அந்த மாதிரி மிருகங்களை தாவீது அவருடைய பலத்துல எழும்பி அவருடைய ஆட்டுக்குட்டிக்கு சேதமாகக்கூடாதுன்னு சொல்லி அவர் கரத்தினால அடிச்சு கொண்ட தாவீது. புரியுதா என்ன சொல்றேன்னு? அது மாற்றம் இல்ல. யாரு தாவீது? யாரையா? இளவாலிப வயசுல 40 நாள் இரவும் பகலும் ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனுடைய ராணுவத்தை நிந்தித்துக் கொண்டு இருந்த கோலியாத்தை ஒருத்தனா நின்று பட்டயத்தின் கவசத்துல எல்லாம் போல தாவீது. ஆமாவா? போட்டு விட்டாங்க, ஒண்ணுமே வேலை செய்யல. எல்லாத்தையும் அவர் கட்டி போட்டு அவருடைய ஷெப்பர்ட் பாய் அவருடைய ஸ்லிங் ஷாட் எடுத்து அவருடைய ராக் எடுத்து என்ன சொன்னாரு கோலியாத்தை பார்த்து? சும்மா நான் ஆக்ட் பண்ணேன். ஆமாவா இல்லையா? படிக்கும் போது அப்படியே சூப்பரா இருந்துச்சு. என்ன ஆளுது? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தோணி அப்படி படத்துல மட்டும் பாக்குறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவன் சொன்னா, நீ வந்து பட்டயத்தோட உன்னுடைய கவசத்தோட வெங்கல கவசம், கோலியாத் கால்ல கவசம் போட்டிருந்தா, ஷோல்டர்ல கவசம், கேடகம் எல்லாம் இருந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டா இருந்தது. ஆனா தாவீது எவ்வளவு புத்திசாலி பாருங்க. கவர் பண்ணாத ஒரு இடத்த குறி இங்கதான் கவர் பண்ணுங்க. ஆமாவா இல்லையா? பாருங்க அவர் என்ன செய்தாரு? நீ கவசம் போட்டுட்டு கேடகம் போட்டுட்டு உன் ஈட்டியோட வர தாவீது சொன்னாரு. ஆனா நானும் சொல்லுங்கய்யா, நல்லா இருக்கும் சொல்லுங்கய்யா. என்னது? நானும் ஜீவனுள்ள நான் இஸ்ரவேலுடைய ராணுவத்தின் ஜீவனுள்ள சேனையின் என்ன சொல்றாங்க? God of armies, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன்னு சொன்னான். David rose by the power of God, by the strength of God, and he is the same David that defeated Goliath with one rock, because he carried the strength of God. That's the David we are talking about. ஆமாவாலியா? சுத்தி இருக்கிறவங்க அவரை வந்து அசட்டை பண்ணாங்க. கோலியாத்தை சேர்த்துதான் பேசுறவன் 40 நாள் ஆடிட்டு இருந்தவன் ஒரே கல்லுல இறங்கிட்டான். And he stood on Goliath, cut his head and took his head. தப்பா சொல்றேன். அவதானே அதான் செஞ்சார். ஆமாவாலியா? took his head. ஆமாவாலியா? இன்னைக்கு உங்களுக்கு பட்டயம் கேடகம் எல்லாம் ஒண்ணாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆமாவாலியா? தேவனுடைய நாமத்தை நீங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆமென். நீங்க என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரஷர் வந்தாலும் சரி, தேவனால் பிறப்பதை எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்துல என்னதுயா? நீங்க கடந்து போகிற காரியங்களை நீங்கள் அப்படியாக மேற்கொண்டு எழுப்பி மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். எப்படி தாவீது அந்த கோலியாத்தை கத்தி கொண்டிருந்த கோலியாத்தை நின்றானோ, கோலியாத்தை மேல அவன் மேற்கொண்டான் கோலியாத்தை. ஆமாவாலியா? சின்ன மனுஷன் தான். சாம் எந்திரிச்சு இருந்துங்கய்யா, சீக்கிரம் மட்டுப்பட்டு நீங்க எல்லாம் முறைக்கிறேன். ஆமாவாலியா? சின்ன பையன் மாதிரி இப்படிதான் இருந்திருப்பாரு தாவீது. ஆமாவாலியா? இல்லையா?
ஆமாவாரியா? அப்படிப்பட்ட சேவல், அப்படிப்பட்ட கோலாயத்தை இப்படிப்பட்ட தாவீது முறியடிச்சாரு தேவனுடைய பலத்தினால. புரியுதா என்ன சொல்றேன்னு? பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. உட்காரலாம். சங்கீதம் 20 அதிகாரம் 7வது வசனத்துல போட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், ஆனா நாங்களோ, அந்த ஜனங்களும் ஒரு ஆமென் சொல்றீங்களா? எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் சொல்ற ஜனங்க ஆண்டவரோட கரத்தை தட்டுறீங்களா? Amen church. Hallelujah church. ஆமாவாரியா? Yes or no? ஆமாவாரியாங்க? Yes or no church? It's the same David today who stood there not on his own strength. அப்பயே என்ன தெரியுமா சொன்னாரு? கோலாயத்தை பார்த்து, அப்பவே அந்த கரடியும் அந்த சிங்கத்தையும் எனக்கு அந்த கையில இருந்து ஆண்டவர் எனக்கு தப்பு விட்டார், என் கரத்துல கொடுத்தாரு தேவன் சொன்னார். அப்பயும் தேவன் பத்தி தான் பேசுறாரு. அப்ப பிலிஸ்தீனை பார்த்து அந்த கோலாயத்தை பார்த்தா, இன்னைக்கு தேவன் உன் வாழ்க்கையை கரத்துல கொடுப்பாருன்னு தாவி சொல்லிட்டாரு. போடுறதுக்கு முன்னே சொல்லிட்டாரு. என்னது என்ன சொன்னாரு? போடுறதுக்கு முன்னே, கல்ல அது தூக்கி ஏறதுக்கு முன்னே சொல்லிட்டாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீ ஆண்டவரை கையில கொடுப்பாரு, உன் கையிலையும் ஆண்டவரை தப்பு வைப்பாருன்னு சொல்லிட்டாரு ஐயா. அப்படிப்பட்ட தேவன் மேல ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், தேவனுடைய பலத்தினால அவர் எழுப்பினார், தேவனுடைய நாமத்தினால அவர் எழுப்பி சந்தித்தார் இந்த காரியங்களை. அந்த தாவீது தான் அன்னைக்கு வீட்டுல மறைந்து இருந்தாரு. அந்த தாவீது தான் அன்னைக்கு மரணம் அப்படியாக அவரை சூழ்ந்து கொண்டே இருந்தது. பட் அப்பயும் அவர் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை தூக்கி எறியவில்லை. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் ஆர் நோ சர்ச்? ஆமென். நான் ஒன்றும் முடிக்கவில்லை. அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நான் பேசுவேன் உங்க இடத்துல தேவனுடைய நாமத்தை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன பாடுங்கள், என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், என்ன எப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் கடந்து போனாலும் சரி, இன்னைக்கு would you acknowledge God? Would you be still and know that He is God? Would you lean on God's power instead of your own wisdom and strength? Would you acknowledge God in all your ways? Amen. நீங்க கண்டிப்பாக மேற்கொள்வர்களாக இருப்பீங்க, மறுபடியும் எழும்பர்களாக இருப்பீங்க. தேவனுடைய நாமத்துல, தேவனுடைய வல்லமையில, தேவனுடைய பலத்துல, புதிய பலத்தினால. Amen. Hallelujah. அப்படியே ஏந்த வண்ணமாக நிற்போம் all over this place. Thank you Jesus.